அண்மை செய்தி. சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க சென்னை காவல் ஆணையர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசியது உட்பட 7 பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டுள்ளார். சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க சென்னை காவல் ஆணையர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதுகுறித்தான மேலும் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். தகவல்கள் என்ன, பகிரலாம்? யூடியூபர் சவுக்கு சங்கர் கோவை போலீசாரால் கடந்த வாரம் கைது செய்யப்பட்டார். அவர் யூடியூப் தளத்தில் ஒன்றுக்கு அளித்திருந்த பேட்டியில பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசியதாக புகார் கொடுக்கப்பட்டு தேனியில் அவர் இருந்த பொழுது கைது செய்யப்பட்டார். அப்பொழுது அவருடைய காரில் கஞ்சா இருந்ததாகவும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கு தொடர்பாகவும் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பிறகு திருச்சியிலும் தொடர்பாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சென்னையில தனித்தனியாக 4 புகார்கள் கொடுக்கப்பட்டு 4 புகாரிலும் சென்னை சைபர் கிரைம் போலீசார் அவர் கைது செய்திருக்கிறார்கள். இதுவரை மொத்தமாக 7 வழக்குல அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் அவர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுப்பதற்கான உத்தரவை சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் பிறப்பித்திருக்கிறார். சென்னை காவல்துறையில ஏற்கனவே சவுக்கு சங்கர் மீது 3 வழக்குகள் இருக்கிறது. அந்த 3 வழக்குகளிலும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விசாரணையில் இருக்கக்கூடிய நிலையில புதிதாக பதிவு செய்த வழக்கு மொத்தமாக 4 வழக்கு, 7 வழக்குகள் சென்னை காவல்துறையில் மட்டுமே இருக்கிறது. இதை தவிர்த்து திருச்சியில ஒரு வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள், கோவையில் ஒரு வழக்கும், தேனியில் ஒரு வழக்கும் பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது தொடர்ந்து குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய அல்லது ஒரே குற்றத்தில் ஏற்கனவே தண்டிக்கப்பட்ட பிறகு மீண்டும் மீண்டும் அதை தவறை செய்யக்கூடிய குற்றவாளிகளுக்கு தான் இந்த குண்டர் தடுப்பு சட்டம் அவர்கள் மீது சட்டம் பாயும். இந்த சட்டத்தின் மூலமாக 1 வருடம் தொடர்ந்து சிறையில் இருக்கக்கூடிய வகையில் இந்த சட்டம் இருக்கிறது. இந்த நிலையில் அவர் மீது குண்டர் சட்டம் பதிவு செய்யப்பட்டிருப்பதனால ஏற்கனவே பல்வேறு வழக்குகள்ல அவர் ஜாமீன் பெறுவதற்கான நடவடிக்கையில் அவருடைய வழக்கறிஞர்கள் ஈடுபட்டுள்ள நிலையில் குண்டர் சட்டம் தற்பொழுது பதிவு செய்யப்பட்டிருப்பதால் இந்த குண்டர் சட்டம் பதிவு செய்யப்பட்டால் அதனை எதிர்த்து இந்த அறிவுரை கழகம் ஒன்று இருக்கு, சட்ட வல்லுநர்கள் அடங்கிய அந்த அறிவுரை கழகம் ஒன்று இருக்கிறது. அந்த அறிவுரை கழகத்தில் சென்றுதான் இதை அவர்கள் இதை எதிர்த்து அவர்கள் மனு தாக்கல் செய்ய முடியும். அறிவுரை கழகம் குண்டர் சட்டம் பதிவு செய்தது சரிதான் என்று உத்தரவிட்டால் அதற்கு பிறகு இவர்கள் உயர்நீதிமன்றத்தை தான் சவுக்கு சங்கர் தரப்பில் இருந்து நாட முடியும். எனவே தற்பொழுது இந்த வழக்குகளில் அவர் ஜாமீன் பெற்றாலும் குண்டர் சட்டம் பாய்ந்திருப்பதனால அவர் தொடர்ந்து சிறையில் இருக்க வேண்டிய ஒரு நிலைதான் இருக்கிறது. இதை தவிர்த்து மேலும் சில புகார்கள் அவர் மீது கொடுக்கப்பட இருப்பதாகவும் அதில் வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை மேற்கொள்கிறார்களா என்பதை எல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதே வேளையில இந்த வழக்கு தொடர்பாகவும் பத்திரிகையாளர் ஜெரால்டு பெலிக்ஸ் என்பவரையும் டெல்லியில் வைத்து கைது செய்திருக்கக்கூடிய திருச்சி போலீசார் அவரை திருச்சிக்கு கொண்டு வரக்கூடிய நடவடிக்கையிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள்.